அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது குணாதிசயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். அதே மாதிரி 100% மக்களுக்கு மட்டும்தான் ஒரே ராசி ஒரே லக்னம், மேச ராசினா மேச லக்னம், சிம்ம ராசினா சிம்ம லக்னம் அப்படின்ற மாதிரி ஒரே ராசி ஒரே லக்னத்தில் இருக்கும். மீதி 90% நண்பர்களுக்கு பார்க்குறப்ப ரிஷபராசி இருக்கிறவங்க கடக லக்னமாக வரும், மேச ராசியில் இருக்கிறவங்க சிம்ம லக்னமாக வரும். அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு லக்னம் மாறும். அப்படின்றது மாறி மாறி வரும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மேச ராசியோட குணங்களும் செட் ஆகும். சிம்ம லக்னமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிம்ம ராசியோட குணங்களும் அவங்களுக்கு செட் ஆகும். அப்படி ஒவ்வொரு ராசியில் இருக்கிற நண்பர்களுக்கும் ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி குணங்கள் இருக்குது, இந்த மாதிரி குணங்கள் இருக்குது அப்படின்ற போது, இப்போ சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறாங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க கோவப்படுவாங்க, இவங்களை ஆண் மாதிரி இருப்பாங்க, ஒரு அதிகாரமாக இருப்பாங்க அப்படின்றவங்களும். ஆனால் ஒருத்தங்க இப்போ சிம்ம ராசியில் பார்க்குறப்ப ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த லக்னத்தோட குணாதிசயங்கள் கொஞ்சம் மாறும். அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த மாதிரியான குணாதிசயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எனக்காக ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்கள் மூலிமா சர்க்குலேஷன் யாருக்காச்சும் கொஞ்சம் அப்படியே போகும். இப்போ பார்க்குறப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னென்னு கேட்டிங்கன்னா, மேசம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு உங்களுடைய குணாதிசயங்கள் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் வரும். அப்படிப்பட்ட அமைப்பில் உங்கள் ராசிக்கு மேச ராசிக்கு எந்த மாதிரி குணாதிசயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவான முறையில் பார்க்கலாம். இப்போ பார்க்குறப்ப வந்துட்டு மேசராசிக்காரங்க பொதுவாகவே அதிகமாக வேகமாக இருப்பாங்க. ஒவ்வொரு வேலையும் சீக்கிரமாக செய்வாங்க. வேலையாக சுறுசுறுப்பாக இருக்கிறது, வேகமாக இருக்கிறது, இந்த வேலை முடிஞ்சுன்னா அந்த வேலை, அந்த வேலை முடிஞ்சுன்னா அந்த வேலை அப்படின்ற மாதிரி வேகமாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி யார் பேச்சையும் அவ்வளவும் கேட்கக்கூடியவங்க. இப்போ ஒரு சின்ன பையன் இருந்தால் கூட அவங்களோட பேச்சை அதிகமாக கேட்கக்கூடியவங்க. சரி நீ சொல்லு, நீ சொல்கிற வரைக்கும் நான் கேட்குறேன், சரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாத்துக்கு மரியாதை கொடுத்து பொறுமையாக நின்று பேச்சை கேட்கக்கூடியவங்க. அவங்களாம் பார்த்தோம்னா மேசராசியில் இருக்கிறவங்களாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு பண்புடையவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே எல்லாத்துக்கிட்டையும் சாதாரணமாக பேசுவாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அதிகமாக சம்பாதிக்கணும்னு எண்ணம் வரும் அவங்களுக்கு. எப்படியாச்சும் நம்ம வேலைக்கு படிச்சிடணும், படித்து முடிச்சு இல்லை படித்து வேலைக்கு போகணும், படித்த இடத்துல உட்காரணும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிக்கனமாகவும் இருப்பாங்க. 50 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல 10 ரூபா தான் செலவு பண்ணுவாங்க. 100 பேர் 50 பேர் 10 பேர் 20 பேர் போகிறாங்கன்னா கூட அந்த இடத்துல இவங்க போய் அதிகமாக செலவு பண்ணுறதுக்கும் கொஞ்சம் தயங்குவாங்க. ஆனால் அதே மாதிரி சிக்கனமாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி அதிகமாகவும் அவங்க சம்பாதிக்கவும் செய்வாங்க. அதே மாதிரி எல்லாத்தோடையும் அதிகமாக கனெக்ட் ஆகிடுவாங்க, சீக்கிரமாக கனெக்ட் ஆகிடுவாங்க. இவங்கக்கிட்ட நம்மளால் பேச முடியாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு டைம் ஏக்க வர மாதிரி இருக்கும். என்னால் இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி, அதிகமாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு இதாகவும் இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாக எல்லாத்துக்கிட்டையும் மிங்கிள் ஆயிடுவாங்க. அதனால் அதுவும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான கேரக்டராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பத்து மீதும் சரி, அவங்கக்கிட்ட இருக்கிற நண்பர்கள் மீதும் சரி, மற்ற எதிர்பாலினர்கள் மீதும் சரி அதிகப்படியாக நட்பு வச்சுருப்பாங்க. அதிகப்படியாக ஆசையும் அன்பும் காம உணர்வுகளும் அதிகமாக வச்சுருப்பாங்க. நிறைய ஆசைகள் அன்புகள் நிறைய வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இரக்க குணம் உடையவர்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்காகவே வாழுவீங்க. அம்மாவுக்காக இது பண்ணணும், அப்பாவுக்காக இது பண்ணணும், வீட்டுக்காக இதை பண்ணணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சம்பாரித்து ஒரு விஷயங்கள் பண்ணணும், நம்ம அண்ணனுக்காக நம்ம இந்த வேலையை பார்க்கணும், நம்ம அண்ணனை எப்படியாச்சும் கரை சேர்த்தணும், நம்ம தம்பி எப்படியாச்சும் நம்ம கரை சேர்த்தணும், ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தனக்குள்ளேயே ஒருத்தங்களை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். எல்லாத்தையுமே உருவாக்கணும் ஒரு எண்ணங்கள் பொதுவாகவே அவங்களுக்கு அப்புறம் சொல்லப்போனால் வந்துட்டு பொதுவாகவே அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தாலுமே எளிய முறையில் செஞ்சுருவீங்க. நீங்கள் உள்ள என்ன வேலை என்ன கஷ்டம், நம்ம 1 மணி நேரமாக 2 மணி நேரமாக அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது கூட அவங்க மேசராசிக்காரங்க ஒருத்தர் இருந்தாருன்னா அவங்க வந்து பார்த்தாங்கன்னா, சரி இந்த கல்லை இப்படி வை, இந்த கல்லை இப்படி வை, இந்த மாதிரி அப்படி கட்டி முடிச்சுருங்க, இந்த இடத்துல இந்த டெக்கரேஷன் போட்டுருங்க, அந்த இடத்துல அந்த வேலையை முடிச்சுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு எளிய முறையில் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. சிம்பிளாக எல்லா விஷயத்தையுமே முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இரக்கம் குணம் நிறையா இருக்கும் அவங்களுக்கு. சரி ஏதாச்சும் ஒருத்தங்க தர்மம் கேட்குறாங்க, சரி ஏதாச்சும் ஒருத்தர் முடியாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள போய் உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது தர்மம் கேட்டால் உடனே போய் காசு கொடுத்துருவாங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் மேசராசிக்காரர்கள் இது வரைக்கும் யாராச்சும் தர்மம் கேட்டு நீங்கள் கொடுக்காமல் இருந்திருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருப்பீங்க. 100% சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. எப்பயுமே வந்துட்டு கொடுக்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. அதே மாதிரி வந்துட்டு
ரொம்ப ரொம்ப நேரம் ஒருத்தங்கிட்ட அதிகமாக பேசவும் செய்வீங்க. பேசாமல் இருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வகையில் ஏதாச்சும் ஒரு விஷயமா இருந்தால் எப்பயாச்சும் ஒருக்கா பேசும்போது அதிகமாக பேசவும் செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடிக்க சாப்பிட ஆசைப்படுவீங்க. இப்போ ஒரு நேரத்துக்கு ஒரு 2 3 நேரம் சாப்பிட்றாங்கன்னா, கொஞ்சம் ஒரு நேரம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணும். நல்லா பாடியை ஃபிட்னஸாக வச்சுக்கணும். அதே மாதிரி ஏன்னா அதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால பாடியை ஃபிட்னஸாக வச்சுக்கணும். அதிகமாக கோவப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ரொம்ப கோவப்படுறது, ரொம்ப வேகப்படுறது, ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமே அவங்களுக்கு வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, உடம்ப மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உடம்பு அப்படின்றது பார்க்குறப்போ வந்துட்டு அதிகப்படியாக இடுப்பு வலி, முழங்கால் வலியெல்லாம் கொஞ்சம் அடிக்கடிக்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மூட்டு வலி, ஏன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டுருப்பீங்க. ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குற மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன் ஏற்படுத்தி விடும். ஆனால் வந்துட்டு உங்களோட உடம்பை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. எல்லாமே யோகமாகவே தான் இருக்குது. ஓப்பனாக சொல்லப்போனால் மேசராசி நண்பர்களுக்கு ரொம்ப ஒரு குணாதிசயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க மாதிரி வாழணும், அவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி போகணும். ஆரம்பத்தில் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் பட்டாலும், ஆரம்பத்தில் அவங்க ட்ராக் அந்த பக்கமும் இந்த பக்கம் போனாலும், போக போக அவங்க போகிற ட்ராக் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு இடத்துல நிலையாக நின்று வேலை பார்ப்பாங்க. அந்த வேலையில் பர்மனெண்ட் ஆகிற வரைக்கும், அந்த வேலையில் நிலைச்சி உட்கார்ற வரைக்கும் நிலையாக நின்று வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மேசராசிக்கு. எனக்கு மேசராசிக்காரங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லவர்கள், ரொம்ப அருமையான அமைப்புள்ளவர்கள்.